அன்புமணி வந்து திமுகவை ரொம்ப ஒரு தகாத முறையாகவே அவர் பேசியிருப்பார். இன்னும் ஒரு 2 மாதம் தான் திமுக க்ளோஸ், இந்த ஆட்சியில் எதுவும் நல்லது செய்யலை, அந்த மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் பேசாததெல்லாம் அவர் அங்கே பேசியிருப்பார். ஸோ எதை வந்து பின்புலமாக வச்சு இவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு அவர்? ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசம் என்று சொல்வார்கள். நான் தான் உங்கள் கட்சிக்கு ரொம்ப உண்மையானவன் என்று காட்டிக்கொள்வதற்கு அவருக்கு 2 நெருக்கடி இருக்கிறது. ஒன்று, கட்சி அங்கீகாரம் வந்து பாஜக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார அமைப்பின் கீழ் இருக்கிறது. ஏறத்தாழ தேர்தல் ஆணையம் என்பது இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலே பாஜகவின் கட்டுப்பாட்டிற்கு போய்விட்டது என்கிற விமர்சனம் வருகிற பட்சத்தில் தேர்தல் ஆணையம் தான் அவருக்கு சின்னத்தை தர வேண்டும். இந்த கட்சியை அங்கீகரிப்பது என்பது அவர்கள் கையிலே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் அவரால் வந்து இப்பொழுது சிபிஐ வழக்கிலே அவர் வந்து மாட்டிக்கொண்டு முடிக்கிறார். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவக் கல்லூரி வழங்கியதிலே தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய அனுமதியிலே மிகப்பெரிய அளவிலே பணம் வாங்கினார், முறைகேடு செய்தார் என்ற ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கிற்கு அஞ்சுதான் அவர் பாஜக கூட்டணியில் நீடிக்கிறாரே தவிர அவருக்கு ஒன்றும் கொள்கை கூட்டணி எல்லாம் இல்லை. எல்லாருமே வழக்குக்கு அஞ்சு தான். நீங்கள் வந்து தினகரனை எடுத்துக்கொண்டால் வந்து அவருக்கும் சிபிஐயினுடைய வழக்கு இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, அவருடைய சகாக்களாக இருக்கக்கூடியவர்கள், வேலுமணியாக இருக்கிறவங்க, விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர் மேலேயுமே பல முறைகேடு சார்ந்த வழக்குகள் இருக்கிறது. இந்த வழக்குகளுக்கு அச்சப்பட்டு சிறைக்கு போவதற்கு பயந்து கொண்டு தான் இவர்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறார்களே தவிர இது ஒரு இயல்பான கூட்டணியாகவே இல்லை.